अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सिरजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. கோதைநாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கிற அற்புத பிரபந்தமான திருப்பாவையில் நேற்றைய பரியந்தமாக 3 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்றைய தினம் 4வது பாசுரமான ஆழிமழை கண்ணா அப்படின்ற பாசுரத்தினுடைய அனுபவத்தை பெற இருக்கிறோம். முதல் 3 பாசுரங்களாலே பிராபிய பிராபக சங்கிரகம், கிருத்தியாகிருத்திய விவேகம், பல நிரூபணங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம், அதாவது நாம சங்கீர்த்தனுடைய வைபவம், பல நிரூபணம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்பொழுது 4ஆம் பாசுரத்தில் என்னத்தை காட்டுறா அப்படின்னா பாகவத வைபவம் அப்படின்ற அற்புதமான விஷயத்தை காட்டுறா ஆண்டாள். பாகவதர்கள் யார் அப்படின்னா எம்பெருமானுடைய பக்தர்கள், அவர்களுக்கு தான் பாகவதர்கள் அப்படின்னு பேர். அப்படின்னா இப்போ நாம் எல்லாம் இங்கே எம்பெருமான் சேவிக்கிறதுக்கு கூடியிருக்கிறோம் இல்லையா, இந்த கூடியிருக்கிற எத்தனை பக்தர்கள் சேர்ந்திருக்கிறோமோ நமக்கு எம்பெருமானே பிராப்பியம், எம்பெருமானே பிராபகம் அப்படின்னு இருந்துட்டா அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் பாகவதர்கள் அப்படின்னு பகவதா அயம் பாகவதா அப்படின்னு சொல்லுவாள். பெருமாளுக்கு சேர்ந்தவன், அதாவது பெருமாளுடையவன், அவனுக்கு பாகவதன் அப்படின்னு பேர். பகவானுக்கு சேர்ந்த சொத்து அப்படின்னு அர்த்தம். அந்த பாகவதனுக்கு உண்டான வைபவம் என்ன அப்படின்றத இந்த பாசுர முகேன காற்றாள் ஆண்டாள். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின் அதிர்ந்து தாளாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்றது பாசுரம். பாகவதர்களுடைய வைபவம் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் பர்ஜன்ய தேவதையை நியமிக்கிறார். பர்ஜன்ய தேவதைனா மழைக்கு அதிபதி, அந்த மழைக்கு அதிபதியை நியமிக்கிறார். அந்த தேவதையை குறித்து ஆழிமழை கண்ணா, மழையை பெய்யக்கூடிய இந்த தேவதையை நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நியமிக்கிறான். ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணல, ஆர்டர் பண்ணுறான். அதாவது அவனை போய் பிரார்த்திக்கல, அவனுக்கு நியமிக்கிறான். நீ இந்த காரியம் பண்ணணும். அவன் நிற்கிறான். அதாவது பாகவதர்கள், பகவத் பக்தர்கள் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இந்த பாகவதர்கள் பக்கத்தில் கையை கட்டிண்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாளாம். அந்த விஷயந்தான் இங்கே காட்டுறாங்க. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் அப்படின்ற பாசுரத்தால் முதல்ல இதில் சொல்லிட்டே இருக்கிறச்சே நமக்கு ஒரு கேள்வி வரும். சுவாமி, தேவதைகள் எங்கேயான இந்த மாதிரி கையை கட்டின்னு காரியம் பண்ணுறோம் உண்டா? மனுஷர்களுக்கு தேவதைகள் காரியம் பண்ணான்னு எங்கேயான சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு பல பிரமாணங்கள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நமக்கு எல்லாம் பிரசித்தமாக தெரிஞ்சிருக்கிற ஒரு உபாக்கியானம், ஒரு கதை அஜாமிளோபாக்கியானம்னு பார்க்கணும். அந்த அஜாமிளோபாக்கியானம் அப்படின்னா சுருக்கமாக அந்த கதையை தெரிவிச்சுடுறேன். அஜாமிளன் அப்படின்ற ஒரு பிராமணன், அவன் நல்ல குலத்தில் பிறந்தவனாகி அவன் நல்ல வேதாத்தியனங்கள் எல்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு பல விதமாக கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருந்தவன். ஏதோ பிரகிருதி வசத்தாலே ஒரு நாள் இந்த தன்னுடைய தகப்பனார் ஒரு காரியம் சொல்ல, ஏதோ ஒரு தர்பை கொண்டா அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் சொல்ல அவன் காட்டுக்கு போனவன் அந்த இடத்துல ஒரு வேஷ்யா ஸ்திரீயை பார்க்குறான், மோகிக்கிறான். அந்த வேஷ்யா ஸ்திரீ பக்கத்தில் பிரபலமாக அவனுக்கு ஒரு காதல் ஏற்பட்டுடுறது. அவன் அங்கேயே இருந்துடுறான். தன்னுடைய இந்த வைதிகமான வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு விட்டு போகிறது, தன்னுடைய அனுஷ்டானங்களெல்லாம் விட்டு போகிறது, தன்னுடைய மந்திரங்கள்லாம் விட்டு போகிறது. அப்பேற்பட்டவன் அந்த வேஷ்யா ஸ்திரீயோட சங்கம் பண்ணி அந்த தாசியோட அங்கேயே இருந்துடுறான். காட்டில் பல வருஷங்கள் அப்படியே இருந்துடுறான். அவர்களுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது.
ஏதோ அவனுடைய வாசனா பலத்தாலே, முன்னாடி எல்லாம் பெருமாள் திருவாராதனம் பண்ணியிருந்தானோ இல்லையோ, அந்த வாசனா பலத்தாலே அந்த கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். நாராயணன்னு பேர் வச்சான். இப்படி காலம் கழித்து அவன் வர்த்திக்கிற காலத்தில் ஒரு நாள் அவன் அப்படி படுத்துட்டு இருக்கிற காலத்தில் பார்க்குறான், கோர ரூபத்தோட யமதூதர்கள் வர அவனை நோக்கி. இவனுக்கா பயம். யமதூதர்கள்னா யாருக்கு பயம் இருக்காது? பார்த்த உடனே அந்த கோர ரூபத்தோட பார்த்தா நமக்கே ஒரு பயம் வருதோ இல்லையோ. அவள் பாசங்கள் எல்லாம் வீசிண்டு, வா வா உன்னுடைய காலம் முடிஞ்சிருத்து கிளம்பு அப்படின்றச்சே நமக்கு அப்படி வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சுடுறதோ இல்லையோ. அவனுக்கும் அதே பயம் வந்தது. அந்த மரண பயம், அஜாமிளனுக்கு வந்த மரண பயத்தாலே அவருடைய கடைசி பிள்ளையை கூப்பிட்டானா, நாராயணா அப்படின்னா. ஏன் அந்த சின்ன பிள்ளை, அது ஒரு 10 வயசு பிள்ளை அங்கே விளையாடிட்டு இருந்து, நாராயணான்னு அந்த பிள்ளையை கூப்பிட்டானா. இந்த நாராயணான் இந்த பிள்ளையை கூப்பிட்ட மாத்திரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த யமபட்டர்கள் வந்துட்டே இருக்கிறவா பக்கத்தில் பார்த்தா விஷ்ணு தூதர்கள் அவரை தடுக்கிறான். நீ இந்த அஜாமிளனை அழிச்சும் போகக்கூடாது அப்படின்னா. யமதூதர்கள் பார்த்தா, ஏன் சுவாமி விஷ்ணு தூதர்கள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே, நாம் தான் விஷ்ணு தூதர்கள், இந்த அஜாமிளனை நீங்கள் யமலோகத்துக்கு யமபட்டணத்துக்கு அழிச்சும் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, எதனாலே எப்பேற்பட்ட பாவங்களெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? தன்னுடைய தர்மங்களெல்லாம் விட்டு இந்த மாதிரி வேஷ்யா ஸ்திரீ சகவாசம் பண்ணி இந்த மாதிரி கெட்டு போனானே அப்படின்னா, அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா. அதை கேட்குறா அந்த விஷ்ணு தூதர்கள் கேட்குறா, தர்மம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? யாரை கேட்குறா பாருங்கோ, அதாவது தர்மராஜன் அப்படின்னு யமன் இருக்கிறானே, யம தர்மராஜன் இருக்கிறானே, அவனுடைய தூதர்களை கேட்குறா, யமதூதர்களை கேட்குறா, தர்மம்னா என்ன? நாம் என்ன நினச்சிப்போம், யமதூதர்களுக்கு என்ன சுவாமி அதை பற்றி தெரியும்? யமதூதர்கள் என்னன்னா அடி கொல்லு குத்து வெட்டு இந்த மாதிரினா இருக்கா? இவாளுக்கெல்லாம் தர்மத்தை பற்றி தெரியாதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரம் சொல்கிறது அவள் என்ன அற்புதமாக பதில் சொல்லியிருக்கா தெரியுமோ? அந்த யமதூதர்கள் சொல்கிற வார்த்தை, வேத பிரணிஹிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்யா. வேதத்தில் எது இதை பண்ணாதே அப்படின்னால சொல்லியிருக்கிறதோ அதன்படி இருந்துட்டால், சாஸ்திரங்களில் சொன்னபடிக்கு நாம் இருந்துட்டா அதுக்கு தான் தர்மம்னு பேர். சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருந்துட்டா அதுக்கு தான் அதர்மம் அப்படின்னு பேர். வேத பிரணிஹிதோ தர்மஹா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது தான் தர்மம் அப்படின்னு பேர் கொள்றது. உடனே விஷ்ணுதூதர் சொன்னாரா, ரொம்ப அழகாக சொன்னீங்கோ, தர்மம்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ இவன் தர்மம் பண்ணான்றீரா இல்லைன்றீரான்னா? இவன் எங்க தர்மம் பண்ணா? இவன் இருக்கிற இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் விட்டு காட்டில் இந்த வேஷா ஸ்திரீ சகவாசம் என்ன பண்ணா? இவனை எப்படி தர்மம் பண்ணா சொல்றதுன்னா, அதெல்லாம் ஒரு பக்கத்தில். இப்போதான் நாராயணன் கூப்பிட்டானா இல்லையா? கூப்பிட்டான். அதுக்கு அப்போ அது தர்மத்தை பண்ணினா ஆச்சா இல்லையா அப்படின்னா இவாள் சிரிப்பு வந்துருச்சு. இந்த யமதூதர்கள் சிரிப்பு வந்துருச்சு. அவன் ஏதோ பெருமாளை நினைச்சுன்னு கூப்பிட்டான்னு நினைச்சுட்டீங்களா? கிடையாது. பெருமாள் பற்றி அவனுக்கு சிந்தனையே கிடையாது. தன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை கூப்பிட்டா நாராயணா அப்படின்னுட்டுன்னா. அதுக்கு தான் அங்கே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் விஷ்ணு தூதர்கள். இந்த ஸ்லோகம் பிரசித்தமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, பல ஆச்சாரியர்களால் இது மேற்கோள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் சொல்கிறா, இந்த எம்பெருமானுடைய நாம கிரகணம் இருக்கிறது, எம்பெருமானுடைய திருநாமத்தை நம்ம சொல்கிறது இருக்கிறதே, அது எப்படி சொன்னாலும் நமக்கு பயனளிக்காமல் போகாது. அது எப்படி சொன்னாலும், அதாவது சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகரம் விதுஹு அப்படின்றான். சாங்கேத்தியம், ஒருத்தனை பார்க்குறான், நல்லா ஒரு சாப்பிட்றதுலையே மனசு இருந்தால் அவனுக்கு பேர் என்ன வச்சுடுறோன்னா சாப்பாடு ராமன் அப்படின்னு. ராமன் என்ன பண்ணா சுவாமி, இவனே தான் சாப்பிட்றதுக்கு இவன் ஆசை கொண்டா சாப்பாடு ராமனை ஏன் இழுக்கிறதுன்னா ஏதோ அந்த மாதிரி சங்கேதம் பண்ணி சொல்லிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி சாப்பாடு ராமன் தான். அந்த ராம அப்படின்ற சப்தம் சொன்னமோ இல்லையோ, ஒரு சங்கேதம் பண்ணி சொல்கிறச்சேமோ அதை என்னுடைய பேரை சொன்னா அப்படின்னு கணக்கிட்டுக்கிறானா பெருமாள். பாரிஹாஸ்யம் ஒன்றும் இல்லை, இந்த ஊர் பக்கங்களில் எப்படியோ தெரியாது, நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி திருமண்காப்புன்னு எங்கேயோ ஒரு பக்கத்தில் போனால் அவனை பார்த்துட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பரிகாசம் பண்ணிட்டு போறேன்னு அவனுக்கு நினைப்பு. அவன் அதை சொன்ன உடனே நாம எல்லாம் குதிச்சு எழுந்துருவோம். அவனை எப்படியோ அது இதுன்னு ஏதோ பேச போகி அவன் நம்ம அடக்கி ஆணுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பரிகாசம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இங்க சாஸ்திரம் சொல்றது, அந்த மாதிரி பரிகாசம் பண்ற இடத்துலயும் கோவிந்தான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியிருக்கான். பார்த்தீங்களா? அதை பெருமாள் கணக்கிட்டுக்கிறாரா, என்னுடைய பேரை சொன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாராம். இந்த மாதிரி சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் ஸ்தோபம் ஹேளனமேவா, ஒருத்தனுக்கு வெய்யணும் அப்படின்னு இருந்தாலும், ஒருத்தன் ஜல்பம் பண்ணணும்
அதாவது சன்னி பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லாத ஏதோ பிதத்துற மாதிரி ஏதோ பேசினாலும், அதே மாதிரி ஒருத்தனை அவமானம் படுத்துறதுக்குன்னு சொன்னாலும், எப்படி சொன்னாலும் எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறதே வைகுண்ட நாமகிரகணம், வைகுண்டன்னு பெருமாளுக்கே பேர், அந்த பெருமாளுடைய திருநாமத்தை கிரகணம் பண்ணாலேயே அசேஷ அகஹரம் விதுகு, ஒன்று மிச்சம் விடாமல் எல்லா பாவங்களையும் போக்கித்தரும் அப்படின்னு காட்டுறார். இது முன்னாடி 2 பாசுரங்கள் பார்த்தோம். பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அடி பாடின்னு, அதே மாதிரி நேத்தைய தினம் பார்க்குறச்சே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பார்த்தோம். இந்த பேர் பாடுறதுல என்ன நமக்கு கிடைக்கிறதுன்னா அதுதான் இங்கே காட்டப்படுறது. இந்த வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு அப்படின்னு இந்த பாவங்கள் எல்லாம் போக்கிடுறது அப்படின்ன உடனே இந்த யமதூதர்களுக்கு பொறுக்கலை. உடனே இரு இதெல்லாம் நமக்குள்ளே இந்த மாதிரி வாதம் பண்ணிருந்தா நாள் முழுக்க இந்த மாதிரி வாதம் பண்ணிட்டே இருக்கலாம். நம்முடைய எஜமானங்கிட்ட நான் போய் கேட்டுன்னு வர்றேன், யம தர்மராஜா கிட்ட கேட்டுன்னு வரேன்னா யமதர்மன் கிட்ட போய் இந்த மாதிரி அஜாமிளன் ஒருத்தன் கிட்ட நீ அந்த பிராணனை இழுத்து வர சொன்னீரே, அவனானா அங்கே விஷ்ணு தூதர்களை அவனை ரட்சிச்சுட்டு இருக்கான், என்னன்னு தெரியலையே அப்படின்ன உடனே அப்படி சத்தம் போடாதீங்க, கிட்ட வாங்கன்னு நான் யமதர்மராஜன். கிட்ட வந்தா என்னன்னா ராஜமகிஷி ராஜாவுடைய பத்னி, அந்த பத்னி பேரில் யாருக்கான ஒருத்தன் காதல் இருக்கு அப்படின்னா உடனே அவன் ஊர் முழுக்க ஒரு தண்டோரா போடுற மாதிரி, நீ ராஜமகிஷிக்கு பேரில் நீ இந்த மாதிரி ஆசை கொள்ளலாமா அப்படி இதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாதா, சொன்னால் என்ன ஆகும்னா முதல் இவன் தலை போகும், அதுக்கப்புறம் தான் காதல் கொண்டவன் தலை போகும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டான்னு முதல்ல ராஜா இவனுடைய தலை செய்வானா. அந்த மாதிரி இந்த யமதர்மராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ பெருமாள் பக்தர்கள் பற்றி இப்படி சொல்கிறானே, இங்கே வா கிட்டக்க வா, நீ இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. அதான் சொல்கிறார், ஸ்வபுருஷம் அபிவேக்ஷ பாசஹஸ்தம் வததி கில யம தஸ்ய கர்ணமூலே. அந்த யமதர்மராஜன் அந்த தன்னுடைய தூதனான அந்த யமதூதனை கிட்டக்க அழிச்சு, பாசத்தை அப்படி வீசிட்டு இருக்க அந்த யமதூதனை கிட்டக்க அழிச்சு, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், இதை சத்தம் போட்டெல்லாம் சொல்லாதே. என்னன்னா பரிஹர மதுசூதன பிரபன்னான்னு, எம்பெருமான் மதுசூதனான அந்த பெருமாளை யார் பிரபத்தி பண்ணியிருக்கிறாளோ, அவனுடைய திருவடியை யார் பிடிச்சிருக்கிறாளோ அவர்களை விட்டுடுங்கோ, அவளை தாக்காதீங்க, அவளெல்லாம் இழுத்துன்னு வராதிங்கோ. ஏன் அப்படின்னாக்கா பிரபுரகம் அந்யன்றாம் ந வைஷ்ணவானாம், விஷ்ணுவினோட பக்தர்களுக்கு நான் பிரபுவாக இருக்கவே முடியாது. அந்த பக்தர்களுக்கெல்லாம் பெருமாள் தான் பிரபுவாக இருக்கிறான், பெருமாள் தான் ராஜாவாக இருக்கிறான். அவருக்கு தண்டனையோ பரிசோ என்ன இருந்தாலும் அவர் கொடுத்துப்பார். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, நீ தப்பி தவறி அந்த பக்கத்தில் போகாதே, ஏன்னா அடுத்து என்னுடைய பதவிக்கு தான் ஆபத்து. நீ அந்த வைஷ்ணவர்களை அழிச்சு வர, அந்த பெருமாள் என்ன வந்துட்டு என்னம்மா என்னுடைய பக்தனை நீ அழிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நான் இங்கே போகிறேன், நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதே. அகஸ்மாத் அப்படி போனையா, அந்த பக்தர்கள் இருந்த இடத்துக்கு போனால் பேசாமல் மௌனமாக போய் அங்கே ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்று திரும்பி வந்துடுதுன்னு தான். அதுதான் திருமலிசை பிரான் ஒரு பாசனமிட்டு காட்டுறார். திறம்பே நின்கண்டே திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர். அந்த பக்தர்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சுவாமி, இவர்கள் தான் விஷ்ணு பக்தர்கள்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு தான் யமதர்மராஜா சொல்றானா, திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர். யார் ஒருவன் எம்பெருமான் கூட சண்டை போட்டாலும் வேற தேவதைகள் பக்கத்துல திரும்பி பார்க்க மாட்டானோ அவன் தான் விஷ்ணு பக்தன், அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமான, அதாவது அவன் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான பக்தன் அப்படின்னு காட்டுறான். திறம்பேமின் கண்டீர் திருவடி திருவடின்னா இங்கே அடிகள் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். அவனுடைய சுவாமியான அந்த விஷ்ணுவை தவிர திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர், வேற எந்த தேவத்தையும் பஜிக்காதவன், விஷ்ணு பரனா இருக்கிறவன், அப்பேற்பட்டவன் பக்கத்துல தப்பி தவறி கூட போயிடாதே அப்படின்றான். அப்போ யமதர்மராஜா என்ன சொல்றான்னா, அப்பேற்பட்ட விஷ்ணு பக்தர்கள் எனக்கு சுவாமிகள், நான் அவருக்கு சுவாமி இல்லை, அந்த பக்தர்கள் எனக்கு சுவாமின்றான். கூரத்தாழ்வான் ஒரு ஆச்சாரிய மகான் இங்கே பக்கத்தில் கூரம் அப்படின்னு இருக்கிறது அந்த அந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர், எம்பெருமானார் ராமானுஜருடைய பரம சிஷ்யர், ரொம்ப பெரிய ஒரு ஆச்சாரிய மகான். அந்த கூரத்தாழ்வான் பக்கத்தில் ஒருத்தர் போய் கேட்டாராம், சுவாமி இந்த வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்காளே, இவர்களெல்லாம் தேவதாந்தரங்களை பார்த்தா என்னவா நடந்துக்கிறா, எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கேட்டாராம். தேவதாந்தரங்கள்னா பெருமாளை தவிர இருக்கிற வேற தேவதைகள், இதர தேவதைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த தேவதைகளை பார்த்தால், அதாவது எங்கே போயிட்டு இருக்கா, வெளியில் போயிட்டு இருக்கிறச்சே எதிரில் இந்த இதர தேவதை ஏதான வந்தால் அந்த தேவதையை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி நடந்துப்பா அப்படின்னு கேட்டாராம். கூரத்தாழ்வான் சொன்னார், நீ கேட்குற கேள்வியே தப்பு, கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோன்னாராம்.
அவர் யோசனை பண்ணி பார்த்தார், இல்லையே நான் கேட்டது இன்னும் தப்பு இல்லையே, இந்த தேவதைகள் வந்தால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி நடந்துக்கிறான் தானே கேட்டேன், இல்லை என்ன தப்புன்னா கேள்வி மாற்றி போட்டுக்கோ, அது கேள்வி தப்பு அப்படின்னா. என்ன கேள்வின்னா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னாடி இந்த தேவதைகள் வந்தால் தேவதைகள் எப்படி நடந்துக்கும்னு கேளுன்னாராம். எப்படி நடந்துக்கும்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கிளம்பும், வேற ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரியான இந்த பகவத் பக்தர்களுக்கு உண்டான ஒரு வைபவம் அது காட்டக்கூடிய இந்த பாசுரம். அதாவது ஆழிமழை கண்ணா, ஆண்டாள் நியமிக்கிற இந்த பர்ஜன்ய தேவதையை அழைச்சு சொல்றார், ஆழிமழை கண்ணா. ஆழிமழை என்னன்னா, ஆழின்னா சக்கரம், மண்டல வருஷம் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த மண்டல வருஷம் பெருசா இந்த ஊரெல்லாம் வாழ்ற மாதிரி தான் சுத்தி இருக்கிற ஜலங்களை எல்லாம் தான் எடுத்து வருஷிக்கிறதே அந்த மண்டல வருஷமானது. அந்த மண்டல வருஷத்துக்கு அதிதேவத்தை ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கை கரவேல், நீ கொஞ்சம் கூட கை பின் வாங்காத, அதாவது கொடுக்குற வள்ளலா இருக்கிறையோ இல்லையோ, உன்னுடைய கை திரும்பி பின் வாங்காத அப்படின்ற. என்ன அர்த்தம் சொல்றா, பெருமாள் தன்னுடைய ஒரு ஸ்வபாவத்தை உனக்கு கொடுத்து வச்சிருக்கார். சிருஷ்டிக்கு கடவுள் பிரம்மா, ஸ்திதிக்கு விஷ்ணு, சம்ஹாரத்துக்கு சிவபெருமான் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோமோ இல்லையோ, திரிமூர்த்திகள் அப்படின்னு நம்ம நம்பியிருக்கோமோ இல்லையோ. கேட்டால் நம்ம ஆச்சாரியாள் இதெல்லாமே பெருமாள் நியமனத்தால் நடக்கக்கூடியது. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் பெருமாள் நியமனத்தால் அந்த தேவதைகள் பண்ணுறார். அந்த தேவதைகள் பண்ணுறச்சே சிருஷ்டிக்குன்னு பிரம்மாவை, தன்னுடைய பிள்ளையான பிரம்மாவை வச்சுட்டார். அதே மாதிரி சம்ஹாரத்துக்குன்னா தன்னுடைய பேரனான சிவபெருமானை வச்சுட்டார் பெருமாள். இந்த ஸ்திதி ரக்ஷணம்னு ஒரு ராட்சியம் மாத்திரம் அதை தான் வச்சுட்டாரே, எதுக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதிகளை பாருங்க, இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னா பிரிக்கிற பாருங்க, இந்த கேபினெட்டில் இந்த மாதிரியான மினிஸ்ட்ரி அவனுக்கு, இது அவனுக்கு, இது அவனுக்குன்னு வச்சுடுறான். ஆனால் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி, சீஃப் மினிஸ்டர் அப்படி என்ன உடனே தனக்குன்னு வச்சுடுறான். ஏன் ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கிற ஒரு விஷயம் தனக்கு அப்படின்னு வச்சுட்டு, மற்றது யார் வேணும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் அது மற்ற வாழ்க்கைன்னு வச்சுடுறான். என்ன காரணம்னா அதில் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் தான் இதை ரொம்ப நன்னா பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை. பெருமாளுக்கும் அதே. ரக்ஷணம் அப்படின்னாலே பெருமாளை போல ரட்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் அப்படின்றார் ஆழ்வார். ரட்சிக்கணும்னா பெருமாள் தான் ரட்சிக்கணும். ஏன்னா அவருடைய ஈர கையால் அப்படி தடவி தடவி கொடுத்து நம்ம ரட்சிக்கிறச்சே அந்த பிரீத்தி, அந்த அன்பை நம்ம பக்கத்தில் வேற யாரும் காட்ட முடியாது. 1000 தாயார் தகப்பனார்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மீறின ஒரு அன்பை எம்பெருமான் நம்ம பக்கத்தில் காட்டுறான். ஏன்னா இந்த தாயாரோ தகப்பனாரோ மற்றுமுண்டான சம்பந்தமோ இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் சில வருஷங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு சம்பந்தங்கள். ஆனால் எம்பெருமானுடைய சம்பந்தம் அது விட்டு பிரியாத சம்பந்தம். எல்லா காலத்திலையும் எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஒரு விட்டு பிரியாத ஒரு சம்பந்தமாக இருக்கிறபடியால அவர் தான் நம்ம ரட்சிப்பர். எப்படி ஒரு தாயார் அந்த தன்னுடைய குழந்தை, ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் குழந்தை இருக்குன்னா அதை ரட்சிக்கிறச்சே அதை தொட்டு தொட்டு தான் எப்படி அதை அணைச்சுண்டு ரட்சிக்கிறாளோ, ஒரு தாயார் எப்படி அணைச்சுண்டு ரட்சிக்கிறாளோ, அந்த மாதிரி பெருமாள் நாம் கேட்காத காலத்துலையும் நமக்கு தெரியாத காலத்துலையும் நம்ம எல்லாம் அணைச்சுண்டு நம்ம தடவி தடவி கொடுத்து நம்ம ரட்சிக்கிறார். ஒரு தாயை போல ரட்சிக்கிறார் அப்படின்னு காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த ரட்சணத்தில் ஈரக்கையால் தடவி தடவி கொடுத்து நம்முடைய தாபங்கள் எல்லாம் போக்குற ஒரு தன்மை இருக்கிறதோ இல்லையா பெருமாளுக்கு, அதை ஒரு கொடுத்துருக்காருப்பா வருஷ தேவத்தை. அதாவது இந்த மழைக்கு சொல்கிறா ஆண்டாள், அந்த மழையானது என்ன பண்ணுன்னா பெரிய தாபம், அந்த கோடை காலத்தில் இருக்கிற தாபத்தை எல்லாம் போக்கி கொடுத்துட்றதோ இல்லையோ, அந்த மழை வந்தாலே அப்படின்னு இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எத்தனை தாபம் 36 40 42 இந்த மாதிரி ஏறிண்டா போகிறதுன்றா, நல்ல மழை பெஞ்சா ஆஹா இப்போதான் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றா. இந்த மாதிரி அந்த தாபங்கள் எல்லாம் போக்குற மாதிரி நம்ம தடவை தடவி கொடுக்கறதோ இல்லையோ, இந்த பெருமாளுக்கு உண்டான அந்த ரக்ஷண ஸ்வபாவத்தை போல உனக்கும் இந்த ரக்ஷணத்தை கொடுத்துருக்கா. இப்போ ஆண்டாள் சொல்கிறா, அதை நீ அந்த மாதிரி கெடுத்துடாத. அந்த எம்பெருமானுக்கு அந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுத்துருக்கா இல்லையா, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், நீ அதை பின் வாங்கிடாத, நீ கொடுத்துட்டே இரு, அந்த குளிர்ச்சியை நமக்கு கொடு அப்படின்னு கேட்குறா. ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி, நீ எப்படி வருஷிக்கணும் தெரியுமா, நீ பெரிய சமுத்திரத்துக்குள்ளே இறங்கணும். அந்த மேகமானது பெரிய சமுத்திரத்துக்குள்ளே இறங்கணுமா. சாகரம் அப்படின்னு ஒன்று உண்டு, சமுத்திரம்னு ஒன்று உண்டு. என்ன வித்தியாசம்னா, சகரம் அன்னவன் தன்னுடைய யஜ்ஞத்தில் ஒரு குதிரை காணாமல் போக அந்த பூமியெல்லாம் தோண்டி 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 பார்த்தான். அதனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நிலத்தை தோண்டி தோண்டி பார்த்தா
அந்த சின்ன சின்ன குட்டைகளாக இருந்து அது நீர் நிரம்பிடுத்து அதுக்கு சாகரம்னு பேர். சகரம் என்னவனால ஏற்பட்டதுக்கு சாகரம்னு பேர். சமுத்திரம்னா ஆழம் ஜாஸ்தி. அதனாலே இதில் ஆங்கிலத்தில் சொல்கிறச்சே சி அப்படின்னு ஒன்று பேர், ஓஷன் அப்படின்னு ஒன்று பேர். சீன்னா கொஞ்சம் கம்மியாக அந்த ஆழம் இருக்கும், ஓஷன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, பெசிஃபிக் ஓஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. எத்தனைன்னா 11 கிலோமீட்டர் உள்ளே போகிறதான் ஆழத்துக்கு. 16 கிலோமீட்டர்னா இங்கே ஊர் வெளியில் போயிடலாம். அத்தனை தூரத்துக்கு சமுத்திரத்துக்குள்ளே ஆழம் இறங்குறமா. அப்போ அத்தனை ஆழமாக இருக்கும் அந்த சமுத்திரம். அதை சொல்கிற ஆண்டாள், ஆழியுள் புக்கு, அந்த சமுத்திரத்துக்கு உள்ளே போயிடணும். நீ எங்கே மேலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கிட்டு தளிச்சுடக்கூடாது மேலே, நீ சமுத்திரத்துக்கு உள்ளே போகணும். உள்ளே போய் எத்தனை ஜலம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி, அந்த மொத்த ஜலத்தையும் முகந்துண்டு மேலே ஏறணுமா. எப்படி ஏறணும்னா ஒன்றும் இல்லை, அந்த சமுத்திரத்தில் மணல் மட்டும்தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி எல்லா ஜலத்தையும் எடுத்துட்டு ஒரு கோஷத்தோட நீ மேலே எழணும். எந்த கோஷத்தை போல, ஆர்த்து ஏறி அப்படின்றால என்ன கோஷம் வரணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஹனுமான் சீதையை பார்த்தேன், லங்கையில் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு தெம்போடு திரும்பி வர்ற காலத்தில் இந்த திருப்புலாணி பக்கத்தில் இந்த வானர வீரர்கள் எல்லாம் காத்து உட்காந்துருக்காளோ இல்லையோ, அவன் எல்லாம் ஒன்றும் சாப்பிடாம பட்னி கடந்து ஹனுமான் ஒருவர் நல்ல செய்தி கொன்றுவர் காத்து ஆன்னு உட்காந்துருக்கிறச்சே, ஹனுமான் அங்கே தூரத்தில் வர்றச்சேவ ஒரு கோஷம் விட்டாராம், ஒரு கர்ஜனம் பண்ணாராம். அந்த கர்ஜனம் கேட்ட உடனே இங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கோலாகலம். ஆஹா, ஹனுமான் ஒரு கோஷம் வந்துடுத்து, அவர் கர்ஜிச்சார். அந்த கர்ஜனை வரணும்னா கட்டாயமாக சீதா பிராட்டியை பார்த்துட்டு இருக்கா, அப்போ நமக்கு எல்லாம் நல்லது அப்படின்னு இவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாச்சோ இல்லையோ. அந்த சப்தம் கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சோ இல்லையோ. அந்த மாதிரி மழை தேவத்தையே நீ இந்த மேகத்தை அந்த ஜலத்தெல்லாம் எடுத்துட்டு நீ ஒரு கோஷத்தோட எழுறச்சே, நமக்கெல்லாம் அந்த இனிமே நமக்கு குளிர்ச்சி தான் உண்டாகும், நமக்கு இந்த தாப்பங்கள்லாம் போயிடும் அப்படின்ற சந்தோஷம் நமக்கு உண்டாகணும். ஆர் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா மேகமே, நீ வெளுத்து எல்லாம் ஓடி போயிடுற மேகமாக இருக்கிற. ஒரு பெருமாளுடைய திருமேனியை பார். அந்த பெருமாள் சிருஷ்டிக்கிற காலத்தில் எப்படி இருந்தான் அப்படின்னா, சிருஷ்டி உண்டாரச்ச அவனுடைய திருமேனி ரொம்ப கருத்து போயிடுமா. எதை போலன்னா, இந்த நெல் கதிரெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அது உள்ள நெல் நன்னா அந்த இது தானியங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா வெளியில் பார்க்குறச்ச அதோடைய வர்ணம் மாறி இருக்கும், அது கொஞ்சம் கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி பெருமாள் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கார். இனிமேல் சிருஷ்டிக்க போகிறார் அப்படின்றச்சே உடம்பு கொஞ்சம் இல்லை நன்னாவே கருத்து போருமா. அதை சொல்கிறார் ஆண்டாள், ஊழி முதல்வன், அதாவது சிருஷ்டிக்கிற அந்த பரபிரம்மம் இருந்த அந்த எம்பெருமான் இருந்தானே, அவனுடைய திருமேனியை பார்த்துக்கோ, அந்த மாதிரி நீ கருத்து இருக்கணும். எம்பெருமானுடைய திருமேனியை போல நீ கருத்து இருக்கணும். இன்னும் கேட்டால் இப்போ பார்த்தா பெருமாளை சேவிச்சா அதே வர்ணத்தோடையும் அந்த கபாயும் சாத்துட்டு இருக்காரோ இல்லையோ. அப்போ அந்த மாதிரி அந்த வர்ணத்தோட நீ மேலே எழணும். அதாவது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்றச்சே ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா. உனக்கு அவனுடைய ஸ்வபாவங்கள் எல்லாம் வராது, அவனுக்கு இருக்கிற வாத்சல்யம் சௌசல்யங்கள் எல்லாம் உனக்கு வராது. போகிறது அவனுடைய திருமேனி வர்ணமான நீ எடுத்துக்கோ, பாடி கலர் மாத்திரமான நீ எடுத்துக்கோ, அவனுடைய குணம் உனக்கு எப்படியும் வராது, விட்டுடு. ஏன்னா நீ வருஷித்த உடனே வெளுத்து ஓடி போயிடுவேன். அவன் அப்படியா? நேத்திக்கே பார்த்தோம், முந்தானேத்திக்கு பார்த்தோம், கண்ணன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சா எப்படி கொடுப்பான், கடைசியில் நான் ஒன்றும் பண்ணலேன்னு அங்கே நிற்பான் அப்படின்றத பார்த்தோமோ இல்லையோ. அந்த மாதிரி அந்த வள்ளல் அந்த எம்பெருமானுடைய குணம் உனக்கு வராது. இருந்தாலும் அவனுடைய திருமேனி வர்ணமான நீ எடுத்துக்கோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி தோளுடை பற்பனாபன் கையில். அவனுடைய திருத்தோள்கள் எப்படி இருக்கிறதுனா பாழி தோள் தோள், ரொம்ப பலிஷ்டமான நன்ன ஆஸ்பதம் இருக்கிற ஒரு தோளாக இருக்கிறது, திண்ணிய தோள் அப்படின்றார் ஆழ்வார். அந்த மாதிரியான பலிஷ்டமான தோள் எப்படின்னா, இந்த ஜகத்தடங்களும் எல்லா ஜீவராசியும் அவனுடைய தோள் அந்த பாகுச்சாயாம் அவஷ்டப்தா லோகோயஸ்ய மகாத்மனா அப்படின்னு சொல்கிறபடிக்கு அவனுடைய திருத்தோள் சாயை இருக்கிறதோ இல்லையோ, அந்த நிழலில் ஒதுங்கி இருக்குமா இந்த மொத்த லோகங்களும். அந்த அளவுக்கு மொத்த லோகங்களையும் தன்னுடைய தோள் அந்த நிழலில் ஒதுக்குற அந்த அளவுக்கு பலிஷ்டமாக அந்த லோகங்களை காத்து கொடுக்குற அந்த தோள் இருக்கிறதே, அந்த பாழி தோள். அதே போல் சுந்தரமான தோள். அவருடைய தோள் அழகு கண்டார். இந்த சொல்கிறது உண்டு, தோள் கண்டார் தோளே கண்டார். எம்பெருமான் சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு உள்ளே நுழையிறான். அந்த காலத்தில் அந்த ராஜவீதியில் நடந்து போகிறாரா பெருமாள். நடந்து போகிறச்சே மாளிகை உப்பரிகள் எல்லாம் நின்று எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா.
அப்படி பார்க்குறச்சே தோள் பார்த்தா எம்பெருமானுடைய தோள் பார்த்தா ஆயதாஷ்ட சுகிருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாராக அப்படின்னு இத்தனை அழகியான தோள். இந்த அழகான தோள்களை அப்படியே பார்த்துட்டு இருந்தா கடைசியில் பெருமாள் ராஜவீதியை சுற்றி விட்டு அந்த உள்ளே சுற்றின உடனே அதை திரும்பின உடனே அவளுக்கு அப்புறம் தலையில் கை வச்சுட்டு சொரிஞ்சாளாம். ஏன்னா நான் தோள் அழகை மட்டும்தான் பார்த்தேன், அந்த தோள் அழகை இப்படி இருந்தே அந்த மொத்தம் திருமேனி எப்படி இருந்திருக்கும், அதை பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு வாழலாம். நான் ஒரு அவயவத்தில் ஈடுபட்டால் அந்த அளவுக்கு அது ஈடுபடுத்துறது. அப்பேற்பட்ட தோள் அப்படின்னு இருக்கிறதே அதை காட்டுறாங்க. பாழி தோளுடைய பற்பநாபன் கையில். அந்த பத்மநாபன் இருக்கானே, பத்மநாபன்னா தன்னுடைய நாபி கமலத்தில் ஒரு தாமரை உண்டாகி அந்த தாமரையில் சதுர்முக பிரம்மா 4 கடவுள் அவனை சிருஷ்டித்தாரோ இல்லையோ அங்கே தானே ஆரம்பமே. அப்போ இந்த மாதிரி அந்த பத்மநாபன் இருக்கிறானே அவனுடைய சுந்தர தோள்களில் அவன் என்ன பிடிச்சிருக்கான்னா ஒரு கையில் சங்கம் ஒரு கையில் சக்கரம் பிடிச்சுட்டு சயனித்து இருக்கிறார். கேட்டால் எதனாலே சுவாமின்னா ஒன்றும் இல்லை, இந்த பெத்தவாள் எல்லாம் இருக்கிறாள் இல்லையோ அவள் எல்லாம் இந்த தன்னுடைய குழந்தைய இந்த தொட்டிலில் போட்ட உடனே என்ன பண்ணுவான்னா அந்த தொட்டிலில் போட்டுட்டு அதை நல்லா தொட்டிலெல்லாம் ஆட்டி அதுக்கு காவலை ஆயுதங்களில் பிடிச்சுண்டு சுற்றி காக்கிறா. யாரும் வந்து அதை நலியக்கூடாதுன்னு காக்கிறா. அந்த மாதிரி இப்போதான் உண்டாயிருக்கு அந்த சின்ன குழந்தை, இந்த சதுர்முக பிரம்மா தன்னுடைய குழந்தை இப்போதான் உண்டாயிருக்கு. அந்த குழந்தைய தன்னுடைய நாபி கமலம் அப்படின்ற தொட்டிலில் போட்டு அதை அப்படி தாளாட்டி அதை ரட்சிக்கிறதுக்காக 2 கையிலையும் சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்காராம் பெருமாள். பாழி தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து. ஒரு பக்கத்துல இந்த சக்கரமானது அப்படி பளபளன்னு ஜொலிக்கிறது, ஒரு பக்கத்துல இந்த சங்கமானது சத்தம் போடுறது. உடனே கேட்டால் இதெல்லாம் எனக்கு ஜொலிக்கணும், எனக்கு சத்தம் போடணும்னா தன்னுடைய சுவாமியான எம்பெருமானுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு இது சத்தம் விடுறதாம். இந்த ஆழி இந்த சக்கரத்தாழ்வானுக்கு ஒரு தேஜஸாம். லோகத்தில் பார்க்குறோமோ இல்லையோ நம்முடைய எஜமானனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இவன் கொண்டாடுறான், இவன் ஆகாவும் கொண்டாடுறான். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருக்கைகளில் இருக்கிற அந்த சக்கரம் என்ன சங்கம் என்ன இதெல்லாம் பெருசாக ஜொலிக்க ஆரம்பிச்சுடுத்து, பெருசாக சத்தமிட ஆரம்பிச்சுடுத்து, பெருசாக கோஷமிட ஆரம்பிச்சுடுத்து. என்னுடைய எஜமானனுக்கு சிருஷ்டி உண்டாச்சு, என்னுடைய எஜமானனுக்கு குழந்தைகள் உண்டாச்சு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சுடுத்து. பாழியந்தோட பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து. அப்போ இந்த மின்னல் இந்த இடி இதெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மின்னல் எல்லாம் சக்கரத்தாழ்வார் மின்றா போல இருக்கணும், இடியெல்லாம் சங்கத்து அது துவனி இருக்கிற மாதிரி அந்த கோஷத்தோட இருக்கணும், கம்பீரமான கோஷத்தோட இருக்கணும். இந்த மாதிரி நீ மழை பெய்யணும். இந்த மாதிரி ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல். அன்னைக்கு எம்பெருமான் ராமன் இருந்தாரே, அவர் சார்ங்கம்ன்ற ஒரு வில்ல ஆண்டாரே. சார்ங்கம் என்னும் வில் ஆண்டான் தன்னைன்னு ஆழ்வார் பாசனம். என்ன ஆண்டான் தன்னை, அதை ஆள்றதுக்கு ஏதானு உண்டா? வில்லை கொண்டு இந்த மாதிரி அம்பை எய்ய வேண்டாமன்னா பெருமாளுடைய வில் எப்படி இருக்கும்னா பெருமாள் தொட்ட மாத்திரத்தில் பெரிய மழையாக வருஷிக்குமா. பெருமாள் அம்பை கொண்டு ஏய வேண்டாம், பெருமாள் அந்த தன்னடைய அந்த சரவருஷம் பொழையிறதே அதை தடுக்கிறதுக்கு கஷ்டப்படணுமா. நில்லு இதெல்லாம் போரும் இத்தனை போரும் அப்படின்னு அதை தடுக்கிறதுக்கு கஷ்டப்படணுமா. அந்த அளவுக்கு மழையாக வருஷிக்கிறது அந்த வில்லானது. அந்த மாதிரி சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அந்த சரவருஷம் எத்தனை அகண்டமாக பேஞ்சதோ அதாவது வருஷிச்சதோ அந்த மாதிரி நீ பெய்யணும். ஆனால் பெயரே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாசம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் பெய்யக்கூடாது. இந்த மாதிரி கம்பீர கோஷத்தோட நன்னா மின்னல் இடி இதோடெல்லாம் நீ பெய்யணும். ஆனால் பெயரச்சே நாம் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களெல்லாம் வாழணும், நாம் வாழும்படிக்கு நீ பெய்யணும். அப்போ என்ன அர்த்தம்? நேத்திக்கு சொன்னா பாருங்க திங்கள் மும்மாறி பெய்யுதுன்னு, அந்த மாதிரி அப்பப்போ அந்த வருஷம் பெஞ்சு நீ நின்றுடணும். ஆனால் பெயரச்சே அவ்வளோ அழகாக பெய்யணும். நாம் எல்லாம் வாழ்கிற படிக்கு நீ பெய்யணும். இதெல்லாம் சொல்லுண்ட உட்காந்துருந்தாலும் இல்லையோ அந்த மழை தேவதைக்கு சிரிப்பு வந்துருத்தான். என்னன்னா இதனுடைய காரியமாச்சே. ஒரு அர்ச்சகன் கிட்ட போய் ஒருத்தன் சொல்லுவான், சுவாமி நீர் இந்த பெருமாளுக்கு இப்படி அலங்காரம் பண்ணணும், நீ இந்த பெருமாளுக்கு இப்படி திருவாராதனம் பண்ணணும், நீ இந்த பெருமாளுக்கு இப்படி போகம் கண்டுரள பண்ணணும், நீ இந்த பெருமாளுக்கு இந்த மாதிரி உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கணும்னா இதை நமக்கிட்ட ஏப்பா சொல்கிற? இதுதான் என்னுடைய காரியம், நீ சொல்லி நான் பண்ண அவசியம் இல்லை, எனக்கே தெரியும் என்னுடைய காரியம் என்னன்னுட்டு, அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன் இந்த அர்ச்சகன். அந்த மாதிரி இந்த மழை தேவதை சொல்லித்தா, இந்த மழை பெய்யணும், ஏதோ இடி மின்னலோட மழை பெய்யணும், நல்லா சமுத்திரத்தில் ஜலம் எடுக்கணும், இதெல்லாம் நீ சொல்லியா நான் பண்ணணும்? அவசியம் இல்லையா, அதை நானே பண்ணிட்டு போகிறேனே. அதை நீ என்ன நியமிக்கிறது?
உனக்கு நான் விசேஷமாக என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு இந்த பர்ஜன தேவதை கேட்க ஆண்டாள் சொல்கிறா, வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட பெய்திடாய். நாங்கள் மார்கழி நீராட வேண்டாமா? அந்த மார்கழியில் நம்ம எல்லாம் இந்த நீராட்டத்துக்கு தானே இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் மார்கழி நீராடும்படிக்கு நீ பெய்யணும். உடனே சொன்னாரா, அந்த மார்கழி நீராட்டம் கோப விருத்தர்களும் பண்ணுறா, உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அவர்களெல்லாம் ஏதோ கடனேன்னு பண்ணுறா. இந்த அனவிருஷ்டி வந்துடுத்தே ஒரு ரத்தத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணுமே கடனேன்னு பண்ணுறா. ஆனால் நாம் எல்லாம் எப்படி பண்ணுறோம் தெரியுமா? கண்ணன் பேரில் ஆசையோட மகிழ்ந்து நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் அப்படி இருக்கிறதையோ. இப்போ நாங்கள் எல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறச்சே, கண்ணனை பார்க்குறச்சே அந்த ஆசையோடு பண்ணுறோம், ஏனோ தானன் பண்ணுறதில்ல. அப்போ இந்த மாதிரியான நமக்கு ஆசையாக இருக்கிறபடி, நமக்கு அனுகூலமாக இருக்கிறபடி, நாம எல்லாம் மகிழ்கிறபடிக்கு நீ பெய்திடாய், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படின்னு ஆண்டாள் காட்டுறார். அதுதான் இந்த பாசுரத்தில் அவள் அந்த பர்ஜன தெய்வத்தை நியமிக்கிற ஒரு விஷயம். அதுதான் இந்த பாகவத வைபவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி தான் மழை பெஞ்சது, இந்த பர்ஜன்ய தேவத்தை மழை பொழிந்தான் அப்படின்னு காட்டுறது இந்த பாசுரம். ஆழிமலை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து தாளாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு. இது மேலே ரொம்ப ஆச்சரியமாக தான் ஆயர்பாடியில் கண்ணனை அனுபவிக்கிற ஒரு பாசுரம் மாயனை மண்ணு வடுமதருமைந்தனை அப்படின்றது. அந்த பாசுரத்தில் இருக்கிற விசேஷார்த்தங்களை எல்லாம் நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயிரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாருந்திருமல்லி வளநாடி வாழியே, மண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.